தலைநகர் டெல்லியின் முன்னாள் முதலமைச்சரும் ஆம் ஆத்மி கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளருமான அரவிந்த் கெஜ்ரிவால் ஊழல் வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றது போல் திமுக தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பல 100 லட்சம் கோடியை கொள்ளையடித்துள்ள வழக்கில் சிறைக்கு செல்வது உறுதி என பாஜக மூத்த தலைவர் ராஜா கருத்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை போல தமிழக மின்சாரம் மற்றும் மது விலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறைக்கு செல்வது 100% உறுதி என ராஜா தெரிவித்துள்ள கருத்தால் அண்ணா அறிவாலய திமுகவினர் அதிர்ச்சி அடைந்து உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனிக்கு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வருகை தந்தார். மாநில தலைவராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக பழனிக்கு வந்திருந்த நயினார் நாகேந்திரனுக்கு மாவட்ட பாஜக சார்பில் பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. நயினார் நாகேந்திரனுடன் பாஜக மூத்த தலைவர் ராஜா, மாநில பொதுச் செயலாளர் ராம் சீனிவாசன் உள்ளிட்டோரும் உடன் இருந்தனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய ராஜா, நாடு முழுவதும் நீட் தேர்வு முறையை கொண்டு வந்தது திமுக. நீட் தேர்வை முன்மொழிந்ததே திமுக நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த காந்தி செல்வம் தான் எனவும், திமுக காங்கிரஸ் கட்சிகளின் கூட்டணி ஆட்சியின் போது 2013ஆம் ஆண்டு முதல் நீட் தேர்வு முறை நடைமுறைக்கு வந்ததாகவும், உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பு காரணமாகவே நீட் தேர்வு நடைமுறையில் இருந்து வருவதாகவும், நீட் தேர்வில் தீர்வு காண வேண்டுமென்றால் தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் உச்சநீதிமன்றத்தில் மறு ஆய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். ஆனால் அவ்வாறு செய்யாமல் முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி நாடகமாடி வருவதாக பாஜக மூத்த தலைவர் ராஜா பகிரங்கமாக குற்றம் சாட்டியுள்ளார். வாயை திறந்தாலே பொய் புரட்டு தகுடு தத்தம் போடும் இந்தியாவிலேயே உலகத்திலேயே இருக்கும் ஒரே முதல்வர் தமிழகத்தின் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தான் என்றும், தமிழகத்தின் மின்சாரத்துறை மற்றும் மது விலக்குத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி மீண்டும் சிறை செல்வது உறுதி. அவருடன் தமிழகத்தின் கெஜ்ரிவால் என்று அழைக்கப்படும் முதல்வர் மு.க.ஸ்டாலினும் சிறைக்கு செல்வார் என உறுதிபட கூறுவதாக தெரிவித்துள்ளார். திமுக அரசு தமிழகத்தில் இருந்து விரட்டி அடிக்க மக்கள் தயாராகி விட்டதையும் ராஜா குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவிலேயே தமிழகத்தில் தான் கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் அதிக அளவில் போதைப் பொருள் விற்பனையாகிறது என்று, கஞ்சா மூட்டை மூட்டைகளாக பிடிபடுகிறது எனவும், இந்த மோசமான ஆட்சி அடுத்த தலைமுறையை அழித்து கொண்டிருக்கிறது என்றும், தொடர்ந்து தமிழகம் முழுவதும் வளைத்து கஞ்சாவை பிடிக்கும் தமிழக காவல்துறை சிந்தட்டிக் போதைப் பொருட்களை 1 கிராம் ஆவது பிடித்துள்ளதா என்று தமிழக ஆளுநர் கேட்ட கேள்விக்கு இதுவரை தமிழக முதலமைச்சர் பதில் சொல்லாதது ஏன் என கேள்வி எழுப்பியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலுக்காக பாஜக தலைவர்கள் மிக வலிமையான கூட்டணியை உருவாக்கி உள்ளனர். கருத்து கணிப்புகள் அனைத்தும் பாஜக கூட்டணி வெல்லும் என தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி 53% வாக்குகளை பெறும் என்ற கருத்து கணிப்பு வெளியாகி உள்ளது. இதனால் திருத்தணியில் பேசும்போது முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேச்சில் தடுமாற்றம் இருந்தது காண முடிந்தது என்றும் தெரிவித்து உள்ளார். டாஸ்மாகில் நடைபெற்ற 2 லட்சம் கோடி ஊழல் என்றால் 20 நாட்களில் வழக்கை முடிங்கள் என சொல்லி அதற்கு திமுக ஒத்துழைப்பு அளித்திருக்கலாம். அதை விட்டுவிட்டு இழுத்தடிப்பு என்பது அவர்கள் செய்த ஊழல் வெளிவந்துவிடும் என்ற பயம்தான் காரணம் என ராஜா விமர்சித்துள்ளார். அதேபோல் கோவையில் நடந்த கூட்டத்தில் பேசிய பாஜக மூத்த தலைவர் ராஜா, திமுகவினர் தேச துரோகிகள், சமூக விரோதிகள், தீய சக்திகள், ஊழல்வாதிகள் எனவும் இந்திய ஒற்றுமையை கெடுக்க வேண்டும் என சுதந்திரத்தின் போதிருந்தே முயற்சி செய்து வருபவர்கள் திமுகவினர் என்றும், ஒவ்வொரு விவகாரத்திலும் தமிழக முதல்வர் பொய் மட்டுமே பேசி தமிழக மக்களை ஏமாற்றி வருகிறார் எனவும், பொய் புரட்டு திராவிட உருட்டு தமிழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்றால் வரும் தேர்தலில் இந்துக்கள் ஒன்றிணைந்து அண்ணா அறிவாலய திமுகவை நிரந்தரமாக வீழ்த்தி வீட்டிற்கு அனுப்ப வேண்டியது காலத்தின் கட்டாயம் என்பதை தமிழக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என பாஜக மூத்த தலைவர் ராஜா தெரிவித்துள்ளார். குறிப்பாக திமுக அரசு தமிழகத்தில் அமைந்த நாள் முதல் எங்கும் எதிலும் ஊழல் கொள்கையை கடைபிடித்து கனிம வளத்துறையில் மட்டுமே 4 லட்சத்திற்கு மேற்பட்ட
கோடியை ஊழல் செய்துள்ளதாகவும் டாஸ்மாகில் 2 லட்சத்துக்கு மேற்பட்ட கோடி ஊழல் நடந்துள்ளதாகவும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தில் பல ஆயிரம் கோடி ஊழல் என பல 100 லட்சம் கோடி ஊழலில் ஈடுபட்டுள்ள தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் உள்பட அனைத்து தமிழக திமுக அமைச்சர்களையும் மத்திய அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, லஞ்ச ஒழிப்புத்துறையால் டெல்லி ஆம் ஆத்மி கூடாரம் சிறைக்கு சென்றது போல் அண்ணா அறிவாலய கூடாரமும் சிறைக்கு சென்று ஆட்சி இழக்கும் நிலை உருவாகும் என்று தமிழக அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர். குறிப்பாக இந்தியாவின் தலைநகர் டெல்லியில் தொடர்ந்து 3 முறை 10 ஆண்டுகளுக்கு மேல் ஆட்சி செய்த ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியில் மதுபான கொள்கை முறைகேட்டில் 100 கோடி ஊழல் செய்த வழக்கில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சரும் அரவிந்த் கெஜ்ரிவால், முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா மற்றும் சில அமைச்சர்கள் கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றதால் அக்கட்சி டெல்லியில் ஆட்சி இழந்தது. ஆனால் டெல்லி மதுபான கொள்கையில் வெறும் 100 கோடி ஊழலுக்கே ஆம் ஆத்மி கட்சியின் ஆட்சியை இழந்தது என்றால் தமிழகத்தில் 4 ஆண்டுகால திமுக ஆட்சியில் டாஸ்மாகில் மட்டுமே 2 லட்சம் கோடி ஊழல் செய்த திராவிட மாடல் கும்பல் ஆட்சிக்கு எத்தகைய தண்டனையை மத்திய பாஜக அரசும் தமிழக மக்களும் தர வேண்டும் என்பதை திமுகவுக்கு எதிராக உள்ள அரசியல் கட்சி தலைவர்களும் பல்வேறு சமூக நல அமைப்புகளும் தமிழக மக்களும் சிந்தித்து செயல்பட வேண்டியது காலத்தின் கட்டாயமாகும் என்று பாஜக மூத்த தலைவர் எச். ராஜா கேட்டுக்கொண்டுள்ளார். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.